எல்லாரும் நான் எவ்வளவு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்றீங்களா? தெரியலையா? இந்த வயசுல என் கணவர் என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா புகழும் முருகனுக்கு. தயவு செஞ்சு வந்துருங்க. அந்த ஆமா கண்டிப்பா வந்துருங்க. அக்காவை கூப்பிடல, அம்மாவை கூப்பிடுறேன். நான் வெறும் 5வது தான் படிச்சிருக்கேன். 5வது தான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ்லாம் தெரியாது. ஆனா 5வது படிச்சுட்டு நீ எல்லாம் என்னப்பா கிழிக்க போறேன்னு கேட்டாங்க என்ன. ஒரு திருநெல்வேலியில ஒரு பட்டிக்காட்டுல பிறந்து இன்னைக்கு இந்த மேடையில இப்ப நம்ம பெண்கள் அணியிற எல்லா ஜுவல்ஸுமே நான் மேக் பண்றது. என்னோட மெட்டீரியல்ஸ். ஒவ்வொருத்தங்களும் போட்டிருக்க செயின், கம்மல், எல்லா பொருளுமே என்கிட்ட இருந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வெறும் 5வது படிச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு கேட்டவங்க முன்னாடி என் பொண்டாட்டினால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொன்னது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். என் மேல வச்ச நம்பிக்கை இன்னைக்கு நான் காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னால 1,00,000 பெண்கள் சம்பாதிக்கிறாங்க. இதை நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். 1,00,000 பெண்கள் சம்பாதிக்கிறாங்க. என்னோட ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி சின்ன சின்னதா அவங்க ஒவ்வொரு பொண்ணுமே 100 ரூபாயா இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு என் மெட்டீரியல் வாங்கி வீட்லயே இருந்துட்டு எந்த முதலீடுமே இல்லாம அவங்க இப்போ அவங்களோட தன்னம்பிக்கைனால சம்பாதிச்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அது என்கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ எல்லாத்துக்குமே, ரொம்ப நன்றி. இதை தவிர இந்த மேடையில எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மறுபடியும் மணி சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு முதல் மேடை கொடுத்தது ஆர்த்தி அக்கா. இப்ப முதல் அவார்டு கொடுக்காததுக்கு காரணமானதும் ஆர்த்தி அக்கா தான். அவங்களுக்கு இந்த மேடையில இந்த இடத்துல மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ சோ மச் மேம். சோ கண்டிப்பா உங்களோட லைஃப் இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ சோ மச். ஒரு கை தட்டுகள் கொடுக்கலாம் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ மேம்.